சார் இப்போல்லாம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு உடனே படம் டைரக்ஷன் பண்ண வந்துடுறாங்க. அப்போது ஸ்ரீதர் சார் எப்படி சார் வந்தார்? நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. இன்றைக்கி ஒரு அப்கமிங் டைரக்டர்ஸ் எல்லாமே ஸ்ரீதர் சாரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்ரீதர் சாருடைய அசோசியேட் சிவி ராஜேந்திரன் சார் தான் நான் 2005-2006 மீட் பண்ணேன். அந்த காலகட்டத்தில் எனக்கு திரைக்கதையை பற்றி சொல்லிக் கொடுத்த ஒரு ஆசான். அவர் ஸ்ரீதர் சாருடைய அசோசியேட். அது மட்டும் இல்லை, சொந்த அத்தை பையனும் அவர் ரிலேஷன் ஆல்சோ. ஸ்ரீதர் சார் எடுத்துலேயே டைரக்ஷனுக்கு வரல. 1956 அமர தீபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செலக்டட் அமினீஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செலக்டட் அமினீஷியானா என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை மட்டும் மறந்துடுவாங்க. குறிப்பிட்ட சம்பவம் மறந்துடுவாங்க. பாக்கி எல்லாம் அவங்க யூஸ்வலாக இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. ஆனால் அந்த சம்பவத்தை மட்டும் மறந்துடுவாங்க. அது சிவாஜி சாரை வச்சு அந்த படத்தை எடுத்தார் ஸ்ரீதர் சார். அந்த படத்தில் அவருடைய வேலை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திரைக்கதை மட்டும்தான் அவர் பண்ணார். அவர் திரைக்கதையில் அவ்வளோ கவனம் செலுத்தினார். அந்த படத்தில் நடித்தவங்க சாவித்ரி அம்மா, பத்மினி அம்மா 2 பேருமே அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த படத்துடைய கேமராமேன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குமல் கோஷ். குமல் கோஷ் அப்படிங்கிறவர் ஒரு பெங்காலி. அவர்கிட்ட இருந்து ட்ரெயின் ஆகி வந்தவங்க தான் வின்சென்ட் சுந்தரம், அவருடைய ஆஸ்தான கேமராமேன். அது மட்டும் இல்லை, அந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் சலபதி ராவ் அண்ட் ராமநாதன். வீணையின் பநாதம் எழுந்திடும் வினோதம் விரலாடும் விதம் போலவே பச்சை கிளி பாடுது பக்கம் வந்தே ஆடுது துன்பம் பரம்போடுது. அந்த படத்தை டைரக்ட் பண்ணது T.R. ரகுநாதன். ஸோ 56 அமரதீபம் அப்படிங்கிற ஒரு படம் வந்தது. அதுலேயே ஸ்ரீதர் சார் டைரக்ட் பண்ணலை, வேற ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ணார். அவர் திரைக்கதையில் தான் கவனம் செலுத்தினார். இந்த செலக்டட் அமினீஷியா பற்றி நான் சொன்னேன். தமிழில் ஒரு 3 படம் தான் வந்திருக்கு. ஒன்று அமரதீபம், அப்புறம் மக்கள் திலகம் நடித்த இதயக்கணி, அதுக்கப்புறம் புரட்சி கலைஞர் நடித்த அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். சங்கீதா அம்மாவுக்கு ஒரு செலக்டட் அமினீஷியானால் பாதிக்கப்படுவாங்க. அது ஒரு பெக்யூலியரான ஒரு சப்ஜெக்ட். அதை ஸ்ரீதர் சார் கையாண்டார். அதுக்கப்புறம் யார் பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். இட் இஸ் அன் எக்ஸலண்ட் மூவி. அதில் கலைவாணர் NS கிருஷ்ணன், அதுக்கப்புறம் ஜெமினி சார், சாவித்ரி அம்மா, TM மதுரம்மா, இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. ஒன் ஆஃப் அன் எக்ஸலண்ட் மூவி. அந்த படத்தோடைய டைரக்டரும் T.R. ரகுநாத் தான். அந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் தக்ஷணாமூர்த்தி. அந்த படத்தோடைய கேமராமேன் A. வின்சென்ட். வின்சென்ட் சுந்தரம்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. A. வின்சென்ட். அவருடைய அசோசியேட் தான் சுந்தரம். ஒன் ஆஃப் அன் எக்ஸலண்ட் மூவி. அது மட்டும் இல்லை, கலைவாணர் அந்த காலத்தில் தேட்டருக்கு போனால் என்ன எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பாமரனுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பார். ஒரு பொருளாதாரத்தை ஆங்கிலத்தில் பல வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசினா யாருக்குமே புரியாது. ஆனால் ஒரு பாமரனுக்கு எப்படி புரியணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப நல்லா சொல்லியிருப்பார். 2 பேருக்கு 2 சீட்டு வாங்கினா ஒரு 4-5 ரூபாயாவது ஆகும். அப்புறம் நீ அங்கே சும்மாவா இருப்ப? போட்டுக்கடலையா கொண்டா, முறுக்க கொண்டா, சோடாவை கொண்டான்னு கேட்ப. எல்லாம் சேர்த்து 10 ரூபாயாவது செலவாகும். 10 ரூபாய் இருந்தால் நம்ம வீட்டுக்கு 10 நாளைக்கு காங்கிரஸ் செலவுக்கு ஆகுமே. நீங்க மட்டும் தாமா, நான் ஓசியில் போறேன்டி, ஓசியில். ஒன் ஆஃப் அன் எக்ஸலண்ட் சப்ஜெக்ட். அதுவும் ஸ்ரீதர் சார் டைரக்ட் பண்ணி. அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் அ வெரி ஃபேமஸ் பிக்சர் உத்தமபுத்திரன். அந்த உத்தமபுத்திரன் இன்னி வரைக்கும் எல்லாருமே நினச்சிட்ருக்கிறது ஸ்ரீதர் சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு. இல்லை, அது டைரக்ட் பண்ணது T. பிரகாஷ் ராவ். அந்த படத்தில் அவர் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணது திரைக்கதையில். இந்த உத்தமபுத்திரன் இட் இஸ் ஆக்சுவலி அ நாவல், அயன் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் ஒரு நாவல். அந்த நாவலுடைய இன்ஸ்பிரேஷன் தான் உத்தமபுத்திரன் அப்படிங்கிற படம் எடுத்தாங்க.
அந்த படத்தை முதல்ல எடுத்தது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாடர்ன் தியேட்டர்ஸ் PU சின்னப்பா வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து ரைட்ஸ் வாங்கி தான் ஸ்ரீதர் சார் வந்து பிற்காலத்தில் இந்த படத்தை பண்ணார். இது 58 ரிலீஸ் ஆனது. இந்த படத்தோடைய கேமராமேன் வின்சர் தான். இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் சலபதி ராவ். உன்னழகை கன்னியர்கள் சொன்னதினாலே உள்ளமெல்லாம் உன்பசமாயானதினாலே கன்னியந்தன் மீதில் ஆசை கொண்டதினாலே. ஸோ 59வது வருஷம் அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் பண்ணுறார். அதுதான் வந்து கல்யாண பரிசு. அப்போ இந்த கல்யாண பரிசை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், அமரதீபத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன வித்தியாசம்? அமரதீபத்தில் சிவாஜியை பத்மினி அம்மாவும் லவ் பண்ணாங்க, சாவித்திரி அம்மாவும் லவ் பண்ணாங்க. இந்த படத்தில் ஜெமினி சாரை சரோஜாதேவியும் லவ் பண்ணுறாங்க, விஜயகுமாரையும் லவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் சார்கிட்ட ஒரு கேள்வி. பட் ஸ்ரீதர் சார் வந்து மனசு உடையலை. ஒவ்வொரு சமயத்தையும் இந்த திரைக்கதையை மெருகேற்றிட்டே வந்தார். ஒரு காலகட்டத்தில் அவருடைய பார்ட்னர், சரி இந்த படத்தையே நம்ம கதையாக்கலாம், உனக்கு வந்து நம்பிக்கை இருந்தால் போதும் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து ஸ்ரீதர் சாரியை டைரக்ட் பண்ண சொன்னாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு அவர் டைரக்ட் பண்ணது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த படத்துலலாம் இந்த சீன் இப்படி பண்ணியிருக்கலாம், அந்த சீன் அப்படி பண்ணியிருக்கலாம், எல்லாமே அவர் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் ஒரு ஃபீலிங், இவரே டைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொன்ன கண்டிஷன், நான் டைரக்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் எடுத்து போட்டு பார்ப்போம், நல்லா வந்தது தான் நானே கண்டினியூ பண்ணுறேன், இல்லைன்னா நீங்கள் யாரை மாற்றிக்கணுமோ மாற்றிக்கோங்க அப்படின்ட்டார். அதே மாதிரி டைரக்ட் பண்ணி போட்டு பார்த்தாங்க, திருப்தியாக இருந்தது. சொன்ன உடனே ஸ்ரீதர் சாருக்கு திருப்தி இல்லை. அதில் அவருக்கு சில குறைபாடுகள் இருக்குது. அந்த குறைபாடெல்லாம் நீக்கி அந்த படத்தில் அவர் வெளியிட்டாங்க. நேர்களும் சரி நீங்களும் சரி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கிளைமேக்ஸ் வந்து இந்த படத்தில் ஒத்துக்கல. ஏன்னா ஜெமினி சார் வந்து தன் குழந்தைய கல்யாண பரிசாக கொடுத்துட்டு போகிற மாதிரி ஒரு இது, அதில் காதலிலே தோல்வி உற்றான் காளை ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டே போவார். அதுதான் லாஸ்ட் எண்டிங்காக வச்சுருப்பாங்க. அப்போ எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங் என்னென்னா, இது கிளைமேக்ஸ் எடுபடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல். சொன்னால் ஸ்ரீதர் சார் ரொம்ப கன்ஃபார்ம்டாக இருந்தார். அதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் சரி 2 கிளைமேக்ஸ் நான் ஷூட் பண்ணுறேன், படத்தை ரிலீஸ் பண்ணும்போது இந்த கிளைமேக்ஸ் ரிலீஸ் ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம், ஜனங்களுடைய ரியாக்ஷன் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. படத்தை ரிலீஸ் பண்ணோன்னே படம் ஓடிட்டே இருக்கும்போது கெய்ட்டியில் வச்சு ஓடிட்டே இருக்கும்போது ஸ்ரீதர் சாருக்கு கொஞ்சம் பயம், சரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம், நர்வஸாக இருக்குன்னு சொல்லி கிளம்பினாங்க. அப்போ கெய்ட்டி தேட்டரோட ஓனர் கூப்பிட்டாரு, போகாதீங்க சார், படம் முடிகிற வரைக்கும் நல்லதோ கெட்டதோ இருந்து பாருங்கள், ரூமில் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமில் போய் உட்கார வச்சார். அப்போ அவர் ரூமில் உட்காந்து தான் அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். படம் முடிஞ்ச உடனே ஆடியன்ஸுக்கு அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தட் வாஸ் த டேர்னிங் பாயிண்ட் ஃபார் ஸ்ரீதர் சார். பிற்காலத்தில் பாக்யராஜ் சார் அந்த 7 நாட்கள் கிளைமேக்ஸுக்கோசரமே ஓடின படம் அந்த 7 நாட்கள். பிற்காலத்தில் விக்ரமன் சார் வந்து அவருடைய படத்துடைய கிளைமேக்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது ஆடியன்ஸை கெஸ் பண்ணி உட்கார வச்சார். ஸோ இதுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர் திரு ஸ்ரீதர் சார் அவர்கள். ஸ்ரீதர் சார் இப்படி தான் டைரக்டர் ஆனாரா? ஆமாம், இப்படி தான் அவர் டைரக்டர் ஆனார். முதல்ல திரைக்கதையை பற்றி ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டார். பல படங்களுக்கு வசனமும் எழுதியிருக்கார். ஸோ வசனத்தோடைய நாலேஜும் அவருக்கு நல்லா உண்டு. அதுக்கப்புறம் ரீரெக்கார்டிங்கை பற்றியும் அவருக்கு நல்லா தெரியும், எடிட்டிங்கை பற்றியும் நல்லா தெரியும். எப்பவுமே அவருடைய அசோசியேட் CV ராஜேந்திரன் என்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்வார், ஒரு ஆள் வந்து முழுமையான இயக்குனர் ஆகணும்னா ஹரி அவங்களுக்கு திரைக்கதையை பற்றி ஆழமான நாலேஜ் வரும், அதுக்கப்புறம் வசனத்தை பற்றி நல்ல சென்ஸ் வரும், எந்த இடத்துல என்ன வசனம் பேசணுங்கிற சென்ஸ் வரும், அதுக்கப்புறம் எடிட்டிங்கை பற்றி நல்ல நாலேஜ் வரும், அப்புறம் கேமராவை பற்றி நல்ல நாலேஜ் வரும். இந்த 4 விஷயங்கள் ஈவன்
மியூசிக் நாலேஜ், அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், பிஜிஎம் சொல்கிறோம் பாருங்கள், ஆமாம். அந்த மியூசிக் நாலேஜை பற்றி கூட நல்ல நாலேஜ் வரும். இதெல்லாம் கம்பைன்ட் ஆகும் போது தான் ஒருத்தர் வந்து முழுமையான இயக்குனராக முடியும். ஸோ ஸ்ரீதர் சார் தன்னை தயார்படுத்திக்கிட்டார் எல்லா வகையிலையும். ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லேருந்து, ஒரு டைலாக்லேருந்து, ஒரு ஸ்க்ரீன் பிளேலேருந்து, ஒரு எடிட்டிங் கட்லேருந்து எல்லாமே தன்னை தயார்படுத்திக்கிட்டு தான் அவர் வந்து டைரக்டர் ஆனார். ஸோ இன்றைக்கி ஓவர் நைட்டில் எல்லாருமே டைரக்டர் ஆகிடுறாங்க. தப்பு எதுவும் இல்லை, அது அவங்களுடைய லக்க பொறுத்து இருக்குது. பட் டைரக்டருங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. பர்சன் ஷுட் ஹாவ் அ வெரி தரோ நாலேஜ் இன் ஆல் தி ஆஸ்பெக்ட்ஸ். அப்படி இருந்தால் தான் டைரக்டர் ஆக முடியும். சூப்பர் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. கல்யாண பரிசு படத்தை பற்றி கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஏதாவது இருக்கா சார்? சுவாரஸ்யம்னா ஒன்று சொல்லலாம். பிற்காலத்தில் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் சார் அவர்கள் கெய்டி தேட்டரில் 5 மணி நேரம் க்யூவில் நின்று இந்த படத்தை பார்த்தார். ஸோ அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஒரு அப்கமிங் ஹீரோ தான் அந்த காலத்தில் வந்து ஜெமினிஷ் சார். பட் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஹீரோவாக இருந்தாங்க மக்கள் திலகம், நடிகர் திலகம். அந்த நேரத்தில் அவங்க 2 பேரையும் நாடாமல் இவர் வச்சு அந்த படத்தை ஹிட் பண்ணது இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் தான். அந்த வகையில் ஸ்ரீதர் சாருடைய கான்ஃபிடென்ஸை நம்ம பாராட்டுறோம். என்ன வேலையில் இருக்கீங்கன்னு கேட்டேன். வேலை மன்னாரன் கம்பெனியில மேனேஜரா இருக்காரு மாமா. இவன் என் சிநேகிதன், அந்த கம்பெனில சேல்ஸ் மேனேஜரா இருக்கிறான். என்னது மன்னாரன் கம்பெனிலையா? ஏன் இருக்கப்படாதுங்களா? சார், ஸ்ரீதர் சார் வேறு என்னென்ன படத்தெல்லாம் இயக்கியிருக்காரு சார்? கல்யாண பரிசுக்கு அப்புறம் மீண்ட சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணார். என்னுடைய முதல் நிகழ்ச்சியிலேயே நான் சொன்னேன், இந்தியன் சினிமாவில் அவரை மிகவும் பாதித்தவர் சாந்தாராம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாந்தாராம் வந்து ஹிந்தியில் ஜனக் ஜனக் பாயர் அப்படின்னு ஒரு படம் பண்ணார். அந்த படத்தோடைய இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு ஸ்ரீதர் சார் மீண்ட சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணார். அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திரு PN சுந்தரம் அவருடைய ஆஸ்தான கேமராமேன் அவர் என்கிட்ட சொன்ன விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். அந்த காலத்தில் வந்து கோடான்னு சொல்லுவாங்க. இந்த கிரேன் கிடையாது, ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர். ஏன்னா லைட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோசரம் ஒரு 3 லேயர்ஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் டாப் லைட் அங்கே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, மிடில் லைட் அங்கே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, லோ லைட் அங்கே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அது மாதிரி. அப்போது ஸ்ரீதர் சாருக்கு கண்டினியூஸ் ஷாட் தேவை. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், கேமராவை கயரில் கட்டி கீழே விட்டுருது. கீழே விட்டுட்டு தேர்ட் கோடாவில் இருந்து ஒரு ஆள் கீழே விட்டுருவார். அதில் செகண்ட் கோடாவில் இருக்கிற ஆள், செகண்ட் லேயரில் இருக்கிற ஆள் மெதுவாக அந்த கேமராவை அப்படியே புல் பண்ணுவார். அப்போது லோயர் லேயர்லேருந்து செகண்ட் லேயருக்கு வரும். அப்போ செகண்ட் லேயர்லேருந்து தேர்ட் லேயருக்கு போகும். அப்போ தேர்ட் லேயர்லேருந்து எகெயின் செகண்ட் லேயருக்கு வரும், செகண்ட் லேயர்லேருந்து லாஸ்ட் லேயருக்கு போகும். ஸோ இப்படி தான் அவர் வந்து கண்டினியூஸ் ஷாட் எடுத்தார், வித்தவுட் எனி கட். ஸ்ரீதர் சாருக்கு வந்து எப்போவுமே எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டினியூஸ் ஷாட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது, லோ ஆங்கிள் ஷாட்ஸ் அவர் மாதிரி வைக்கவே முடியாது. லோ ஆங்கிள் எக்ஸலண்ட்டாக வைப்பார் ஸ்ரீதர் சார். டாப் ஆங்கிள்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் அவர் ஒன் ஆஃப் தி கேமராவை ரசித்து பண்ண சில விஷயங்கள். பட் படம் சரியாக போகலை மீண்ட சொர்க்கம். பட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட், ஒரு ஆர்ட் பேஸ் பண்ண ஒரு சப்ஜெக்ட். அந்த வகையில் அவருடைய அட்டம்ப்ட்டுக்கு நம்ம பாராட்டி தான் ஆகணும். வீலாத பெண்ணொன்று கண்டே எங்கே இங்கே என்னாலும். அதுக்கப்புறம் வந்த படம் தான் வந்து தேனிலவு. அதுக்கப்புறம் படங்கள் வந்திருக்கு. இந்த சென்ஸ் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சுமை தாங்கி அப்படின்னு ஒரு படம் வந்தது. இது வந்து எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவருக்கு இன்னொரு விதத்துலையும் அவரை நீங்கள் பாராட்டணும். கதைகளை எடுத்து பண்ணுவார். ராக்கி ரெங்கராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவலாசிரியர். அவர் வந்து ஆனந்த விடத்துலேயும் குமுதத்துலேயும் ஒரு தொடர் கதை எழுதிட்டு இருந்தார்.
அந்த கதையை தான் பிற்காலத்தில் சுமை தாங்கி அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பண்ணார். ஒன் ஆஃப் த வெரி சக்ஸஸ்ஃபுல் மூவி. இந்த படத்தில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஐ எம் டாக்கிங் ஒன்லி ஆன் த டெக்னிக்கல் சைடை பற்றி தான் பேசுகிறேன். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங். அது வந்து இன்றைக்கி மெரினா பீச்சில் ஒரு 11 மணிக்கு மேலே அந்த பாட்டை வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக வந்து லைட்டிங் தியரியில் வந்து இந்த ஷேடில் ஷூட் பண்ணக்கூடாது, இருட்டில் ஷூட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் லைட் போகணும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இந்த தியரியெல்லாம் பிரேக் பண்ணி அந்த பீச்சில் ஜெமினி சாரை வாக் பண்ண வச்சு ஷூட் பண்ணியிருப்பார் பாருங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸலண்ட் பிக்சரைசேஷன். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினி சார் பாடிட்டு வருவார். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேடோஸும் இருக்கும், டார்க்னஸும் இருக்கும், லைட்டும் இருக்கும், அப்படியே பாடிட்டு வருவார். பட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸலண்ட் பிக்சரைசேஷன். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். அதை வந்து எந்த ஒரு காலகட்டத்திலையும் நான் வந்து சில குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும்தான், சாங்ஸை பற்றி, குறிப்பிட்ட சீன்ஸை பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன். ஏன்னா எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த ஒரு ஜெனரேஷனுக்கும் இது எல்லாமே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். எப்படி வந்து பிக்சரைசேஷன் பண்ணலாம், லைட்டிங் அப்படிங்கிறதுக்கு பர்ஃபெக்ட் சினாரியோ இல்லாத காலத்தில் அவர் வந்து ரொம்ப நல்லா கையாண்டிருக்கார். இன்றைக்கி டெக்னாலஜி ஜாஸ்தி, கண்டிப்பான முறையில் இன்றைக்கி இதை தாண்டி ரொம்ப நல்லா பண்ணலாம். பட் அன்றைக்கி டெக்னாலஜி கம்மி, அதை வச்சு அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த வரிசையில் இன்னொரு படத்தை பற்றி நான் சொல்லணும். அந்த படத்துக்கு பேர் வந்து விடிவெள்ளி. இந்த படத்தோடைய ஒரு சப்ஜெக்ட், ஐ மீன் இந்த கதை வந்து எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் பிற்காலத்தில் எந்த டைரக்டர்ஸுமே இதை டச் பண்ணல. ஒரு நெக்லஸை வந்து திருடிடுவார் சிவாஜி சார். அந்த நெக்லஸை போட்டு தன் தங்கைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவார். பட் அந்த நெக்லஸுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்க தங்க ஹஸ்பண்ட் சஸ்பெக்ட் பண்ணுவார். பட் உண்மையிலேயே சிவாஜி சாருக்கும் அந்த நெக்லஸ் ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு தெரியாது, அவங்க சிஸ்டருக்கும் யாருன்னு தெரியாது. இதை தேடி கண்டுபிடிப்பார். ஸோ ஒரு நெக்லஸை வச்சு ரொம்ப அற்புதமாக வந்து ஸ்கிரிப்டை ரிவால்வ் பண்ணியிருப்பார். நான் சொன்ன இந்த டைலாக் சென்ஸ் வந்து ஸ்ரீதர் சார்கிட்ட ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நெஞ்சிருக்கும் வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமா. நீங்கள் கேட்டீங்க ஸ்ரீதர் சார் என்னென்னலாம் சார் புதுமை பண்ணியிருக்காருன்னு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி சார், கேஆர் விஜயம்மா, முத்துராமன், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன், இவங்க யாருக்குமே மேக்கப் கிடையாது. மேக்கப் இல்லாமல் நடிச்சிருப்பாங்க. அதில் சிவாஜி சார் செட்டுக்கு வந்துட்டார், கேஆர் விஜயம்மா வந்துட்டார். அதில் ஒரு சீனுக்கு வந்து அவர் டைலாக் எழுதிட்டார். பட் அது அவருக்கு திருப்தி இல்லை. அப்புறம் செட்டுக்கு வந்து எழுதிட்டே இருக்கார். சிவாஜி சார் கரெக்டாக பங்க்சுவாலிட்டி கேட்க வேண்டாம், 6:30க்கு மேக்கப் போட்டு உட்காந்துட்டார். ஸ்ரீதர் சார் எழுதுறாரு, கிழிச்சு போடுறாரு. ஸ்ரீதர் சார் எழுதுறாரு, கிழிச்சு போடுறாரு. சிவாஜி சார் அப்படியே பார்த்துட்டு இருந்தார். மணி 10 ஆச்சு. 10 மணிக்கு மேலே இயக்குனரே, நீங்கள் ஏதோ பெருசாக சொல்ல விரும்புகிறீங்க, பட் உங்களுக்கு அது சரியாக பிடிப்படலை, தப்பாக எடுத்துக்காதீங்க, நாளைக்கு நம்ம ஷூட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சார் அவரை சமாதானப்படுத்திட்டு அவர் கிளம்பி போயிட்டார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆழத்தை எதிர்பார்ப்பார் வசனத்தில். நிஜமாகவே பல புதுமைகள் பண்ணவர் தான் ஸ்ரீதர் சார். சார், அவரோட காதலிக்க நேரமில்லை படத்தை பற்றி நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லையே சார்.